தமிழ்நாட்டின் அரிய இயற்கை பல்வேறு சூழல்களை பதிவு செய்த ஆவணப்படம் வைல்ட் தமிழ்நாடு வெளியாகியுள்ளது. இப்படத்தில் யானைகள் முதல் அரிய பூச்சிகள் வரையிலான உயிரியல் செழுமை காட்சியளிக்கிறது. இந்த அவார்டுங்கிறது எங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு அங்கீகாரங்க. எங்களுக்கு கவர்மெண்ட் பெர்மிஷன் கொடுக்கறதே ஒரு பெரிய ஒரு அங்கீகாரம் தான் நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா ஒரு 23 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணுறப்போ எங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது. ஆனால் தண்ணி மட்டும் வேணும் கோயம்புத்தூருக்கு. ஏன்னா அன்னைக்கு 1200 அடியில் தண்ணி இல்லை, வெறும் காற்று தான் வந்துட்டு இருந்தது. எங்கே பார்த்தாலும் ரோடாக குடங்குடமாக ஜனங்க நின்றுட்டு கார்பரேஷன் வண்டிக்காக தண்ணிக்காக காத்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அது எங்குமே நம்ம பார்க்கறது இல்லை. குளங்களுக்கு பக்கத்தில் 10 அடியிலேயே தண்ணி இருக்குது. கொஞ்சம் தூரமாக போனீங்கன்னா 300 அடியிலே தண்ணி இருக்குது. ஆனால் அந்த தண்ணியெல்லாம் நம்ம இன்னைக்கு கிடைக்கிறது பெருசு இல்லை. அது எப்படி நம்ம ரெகுலேட் பண்ணுறோம், அது எப்படி சேமித்து வைக்கிறோங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இப்போ நாங்கள் இங்கே மசோரம்பு, அந்த கீழ்ச்சித்திரச்சாவடி அங்கெல்லாம் நாங்கள் வேலை பண்ணுறப்ப தான் எங்களுக்கு தண்ணி எவ்வளோ தண்ணி அங்கே இருக்குதுங்கிறது தெரியும். அவ்வளோ தண்ணி இருக்குது. மேற்கு மலை தொடர்ச்சியிலிருந்து ஒரு யூ ஷேப்பில் இருக்கிறது தண்ணி பூரா கீழே தான் ஆகணும். அது வர்றப்போ அந்த தண்ணி சரியான ஒரு தேக்கக்கூடிய ஒரு பகுதி இல்லைன்னா, ஒரு குளம் இல்லைன்னா, குளமோ குட்டையோ இல்லைன்னா சிந்தி சிதறி தான் போயிடும். ஸோ அப்படி இருக்கிறப்போ இது பண்ணுறப்போ எங்களுக்கு ரொம்ப ஒரு நிறைவாக இருக்குது. கண்டிப்பாக இந்த தண்ணியை சேவ் பண்ணிட்டோம். அதே கீழே வந்ததுன்னா உங்களுக்கு சாக்கடையில் மிக்ஸ் ஆகிடும். ஸோ அதுக்கு எங்களுக்கு கவர்மெண்ட் எங்களுக்கு அந்த பெர்மிஷன் கொடுத்ததுனால தான் எங்களால் பண்ண முடியுது. நாங்கள் கேட்குறது என்னென்னா, பெர்மிஷன்ஸ் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக வேணும். ஏன்னா ஒரு மான்சூன் வர்றதுக்கு முன்னாடி இந்த வேலையை பண்ணி முடித்தாதான் அந்த தண்ணியை அந்த மான்சூனுக்கு நம்ம சேமிக்க முடியும். அது வரைக்கும் நமக்கு பெர்மிஷன் கிடைக்கலன்னா நம்ம பண்ண முடியாது. அதுதான் நாங்கள் இப்போ கவர்மெண்ட் கிட்ட கேட்டுட்ருக்கோம். கண்டிப்பாக பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் இந்த விருது கிடைச்சது ஒரு அங்கீகாரம். நாங்கள் பண்ணுற வேலை அவங்களுக்கு திருப்தியாக இருக்குங்கிறது எங்களுக்கு